ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முகல்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். முகல்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். சரியா? 1526 1857 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகல் எம்பையரோட ரூல் தான். ஓகேவா? அங்கே அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? முகல் எம்பையர் வாஸ் ஃபவுண்டட் பை பாபர். ஓகே, பாபர்னால தான் என்ன அப்படின்னு பார்த்தா முகல் நுகர்ந்த எம்பையர் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. பாபர் யாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் ரூலராக, ஓகேவா, சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி பண்ண ஒரு ரூலர், ஓகேவா, ஒரு ஆட்சியாளராக இருந்திருப்பாங்க சென்ட்ரல் ஏஷியாவில். யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுர். ஓகே, திமுர் டைனசிட்டி இருக்கு இல்லையா, அந்த நம்ம திமுர் பார்த்துருப்போம். அந்த திமுருடைய வம்சமும் செங்கிஸ்கான் சொல்லுவாங்க இல்லையா, மங்கோல் ரூலர், அவங்களுடைய வம்சத்தையும் சேர்ந்தவங்க. அவங்க அப்பா வழியில் திமுர், அம்மா வழியில் செங்கிஸ்கான். ஓகே, அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க தான் யார்? நம்மளுடைய பால்பன். ஓகே, பால்பனுக்கும் என்ன அப்படின்னா இப்ராஹிம் லோடி இருக்காங்க. நான் பார்த்துருக்கோம் டெல்லி சுல்தனேட்டில் லாஸ்ட் டைனசிட்டி லோடி டைனசிட்டி. அதில் இப்ராஹிம் லோடியை பாபர் தோக்கடித்து முகல் நுகர்ந்த எம்பையரை ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதான். ஓகேவா? பாபர் யார் அப்படின்னா அம்மா வழியில் செங்கிஸ்கான், அப்பா வழியில் திமுர். ஓகேவா? அந்த பரம்பரையை சேர்ந்தவர். இவங்களை என்ன அப்படின்னா செங்கிஸ்கான். இது ஓகே, ரைட். முகல்ஸ் ஆர் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் திமுட்ஸ். ஓகேவா? முகல்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது டிமூரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். முகல்ஸ் என்னவோ சொல்கிறாங்க, டிமூரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1494 இருந்து 1494 பாபர் அட் ஏஜ் ஆஃப் 12. இங்கே என்ன அப்படின்னா 12 வயசில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா பாபர் ஃபர்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் பிரின்சிபலிட்டி இன் டாக்ஸ் ஆக்சன். ஓகே, டாக்ஸ் ஆக்சன் அப்படின்னு ஒரு ஊர் விஷயா, ஒரு இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்கானா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்மால் பிரின்சிபலிட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆட்சிக்கு அமர்த்திட்டாங்க. யாரை? பர்ஹானாவுடைய ஆட்சியாளராட்டு பாபரை அவருடைய 12 வயசில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னது அப்படின்னா ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க, அவங்களோட அப்பா இறந்ததுக்கப்புறமாட்ட. இங்கே சென்ட்ரல் ஏஷியாவில் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிளாலாம் இல்லை. பாபர் தன்னுடைய ஃபர்கானாவில் தானே அவங்கள ஆட்சி புரிய வச்சாங்க, அந்த ஃபர்கானாவையும் இழந்துட்டாங்க. அது மாதிரி சமர்கண்ட் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இழந்துட்டாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா உஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பாபர் தன்னுடைய ஃபர்கானா, சமர்கண்ட், அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இழந்துட்டாங்க. ஊஸ்டர் ஃப்ரம் ஹிஸ் ancestral domain in Central Asia, Babur was forced to move towards India. இங்கே என்ன அப்படின்னா பாபர் வழிகட்டாயமாக என்ன பண்ண வருது அப்படின்னா இந்தியா நோக்கி வர வேண்டியதுக்கு தள்ளப்படுறாங்க. இதனால் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியாவில் ஆல்ரெடி என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா இறந்து 12 வயசில் அவர் ஃபர்கானாவில் இருந்துகிட்ருக்காரு. ஆட்சி பண்ண முடியல. அவங்கள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா உஸ்பெக்ஸ் அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அவங்க உஸ்பெக்ஸ் அவங்களுடைய இதில் இருந்து உஸ்பெக்ஸ் கிட்ட இழந்துட்டார் பாபர். தன்னுடைய ஃபர்கானாவையும் சமர்கண்டையும் இறந்துட்டாங்க. ஓகே, அவரோட ஆட்சி பண்ணியிருந்தக்கூடிய ஏரியாவை. உடனே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் ஏஷியா இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ஏஷியாலேயும் அவர் ஸ்டேபிளாக இல்லாததுனால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியா நோக்கி வராங்க. ஓகே, பாபர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பற்றி இன்றைக்கி என்ன அப்படின்னா பாபரை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? 1526 1530 வரைக்கும் ரூல் பண்ணிகிட்ருக்க ஒரு அற்புதமான ஒரு கிங்னா யார் அப்படின்னா நம்மளோட பாபர் தான். ஓகே, பாபர் தான் முகல் எம்பையரை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபவுண்டர். ஓகேவா? ஓகே, ஒர்த்தி டெசனண்ட் ஆஃப் திமுர். அதாச்சு இந்த திமுர் வம்சத்துலேயே நல்ல ஒர்த்தியான பர்சன் அப்படின்னு பார்த்தா அது பாபர் தான். ஓகேவா? திமுர் அண்ட் செங்கிஸ்கான். ஓகே, அந்த வம்சத்தில் நல்ல ஒர்த்தியானவங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாபர் தான். பாபர் தன்னோட 12 வயசில் ஃபர்கானாவுடைய சுல்தான் ஆகிறாங்க. அவங்க பாபரோட அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சுல்தான் உமர் சைக் மிர்ஷா அப்படிங்கிறவங்க. ஃபாதர். ஓகே, ஃபாதர் ஆஃப் பாபர். ஓகே, பாபருடைய ஃபாதர் நேம் என்ன அப்படின்னா சுல்தான் உமர் சைக் மிர்ஷா அப்படிங்கிறது தான். பட் ஹீ வாஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் கிங்டம் பை எ distant relative with the aid of Uzbek chief
ஓகே சிபனி கான். ஓகே உஸ்பெக் அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஃபர்கானாவை லாஸ் பண்ணிட்டாங்க உஸ்பெக்ஸ் கிட்ட அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே அந்த உஸ்பெக் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த உஸ்பெக்ஸ் சீஃப் யார் அப்படின்னா சிபானி கான். ஓகே சிபானி கான் கிட்ட தான் என்ன பண்ணிட்டாங்க, பாபர் ஃபர்கானாவை இழந்துட்டாங்க. சரியா. பாபருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சுல்தான் உமர் சைக் மிர்ஷா அப்படிங்கிறது தான். அவங்க தன்னைத்தானே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா காபுல் இருக்கு இல்லையா, இன்றைக்குள்ள ஆப்கானிஸ்தானில் உள்ள கேபிட்டல் காபுலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட ஃபஸ்ட்டாக வந்து பாபர் தன்னை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, நிலைநிறுத்துகிறாங்க எங்கே, காபுலில். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அண்ட் தென் புஷ்டு வந்து ஸ்டடிலி சவுத்வர்ட் இன்டு இந்தியா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காபுல்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வராங்க. ஓகே ஆப்கானிஸ்தானில் இருந்து கைபர் வந்து கைபர் பாஸ் அப்படிம்பாங்க, கைபர் வந்து கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ் வழியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாபர் வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியா வராங்க. ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் கேப்சரிங் பிரா. ஓகே ஃபஸ்ட்டு பாபர் எதை கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா பிரா அப்படிங்கக்கூடிய ஏரியா. அதுக்கப்புறம் சியல்கோட், பிரா, சியல்கோட், லாகூர் அப்படிங்கிற 3 ஏரியா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பாபர் ஓகேவா நம்மளோட பாபர் கேப்சர் பண்ணுறாங்க. எதை, பிரா, சியல்கோட், லாகூர். சரியா. இங்கே அப்படின்னா பஞ்சாபில் லாகூர் பஞ்சாபில் இருக்கக்கூடிய இது 3 ஏரியாவை என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க. அனதர் வந்து ரீசன் ஃபார் பாபர் கவர்ட்டிங் த பஞ்சாப் Farghana was a merged income of Kabul, which was not sufficient to maintain an empire, and his apprehension of an Uzbek attack on Kabul. என்ன அப்படின்னு பார்த்தா அவர் வந்து பயப்படுறாரு, ஓகே இந்த உஸ்பெக்கோடைய அட்டாக் வந்து காபுலில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஆப்கானிஸ்தானில் தான் நிலைநிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆப்கானிஸ்தானை பிடிச்சி வச்சு சரி ஆப்கானிஸ்தானில் காபுலில் இருக்காங்க. காபுல்லையும் உஸ்பெக்ஸ் வந்து அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது. அது மட்டும் அதனால தான் அவங்க வந்து இந்தியா நோக்கி வந்து பஞ்சாபில் இந்த பிரா, சியல்கோட், லாகூரெல்லாம் கேப்சர் பண்ணுறாங்க. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த காபுலை வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு போதுமான வந்து பணம், ஓகே சஃபிஷியன்ட் வந்து பணமும் வந்து இல்லாமல் இன்கம் வந்து இல்லை, அதுவும் ஒரு காரணம் தான். ஓகேவா. தஸ் ஹி கன்சிடர்ட் இந்தியா டு பி எ குட் பிளேஸ். அதனால தான் அவர் வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல வந்து இடமா இருக்கும் இங்கே அடைக்கலம் புகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டெவலப்பிங் சூட்டபிள் பேஸ் ஃபார் ஆப்ரேஷன் அகேன்ஸ்ட் த உஸ்பெக். அதனால் உஸ்பெக்ஸ்க்கு வந்து எதிராக எது பண்ணாலும் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பாபருடைய எண்ணம். அதனால தான் பாபர் வந்து இந்தியாவுக்கு இது பண்ணுறாங்க. அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு நிலையே இல்லாத இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிகந்தர் லோடின்னு வந்து என்ன பண்ணுறாரு அந்த டைமில் இறந்துடுறாரு. சிகந்தர் லோடின்னு வந்து இறந்துட்டு இப்ராஹிம் லோடியோட ஆட்சி வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது சிகந்தர் லோடி இறந்துடுறாரு. அந்த ஒரு டைமில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாபர் வந்து இங்கே வராங்க இந்தியாவுக்கு. இட் இஸ் பிலீவ் தட் என்ன அப்படின்னா நம்பப்படுது ஹி வாஸ் இன்வைட்டட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடிக்கு வந்து அகெயின்ஸ்டாக பாபரை வந்து ஓகேவா இன்வைட் பண்ணது, அவங்கள வந்து வரவழைச்சது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தௌலத் கான் லோடி. அதாவது பஞ்சாபுடைய கவர்னராக இருந்த தௌலத் கான் லோடியும் ஆலம் கான், அதாவது இப்ராஹிம்லோடைய ஆங்கிள் அதாச்சும் மாமாவான ஆலம் கானும் பஞ்சாபுடைய கவர்னரான தௌலத் கான் லோடி, இந்த 2 பேரும். அதுக்கப்புறம் ராணா சங்கா ஆஃப் மேவார், ராஜ்புட்டில் வந்து இருக்கக்கூடிய ராணா சங்கா ஆஃப் மேவார், இந்த 3 பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பாபருக்கு வந்து அகெயின்ஸ்டாக இப்ராஹிம் லோடிக்கு வந்து அகெயின்ஸ்டாக பாபரை வந்து வரவழைக்காங்க. சரியா. பாபரை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணது யாரா அப்படின்னா அந்த 3 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா தௌலத் கான் லோடி, கவர்னர் ஆஃப் பஞ்சாப், ஆலம் கான், ஆங்கிள் ஆஃப் வந்து இப்ராஹிம் லோடி, ராணா சங்கா ஆஃப் மேவார், இந்த 3 பேர் தான் வரவழைக்கிறாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பேட்டில் ஆஃப் வந்து பானிபட் அப்படி வந்து நடக்குது. 1526 1526 ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் வந்து பானிபட் வந்து நடக்குது. இது யார் 2 பேருக்கும் நடுவில் நடக்கு அப்படின்னா இப்ராஹிம் லோடிக்கும் நம்மளுடைய பாபருக்கும் அகெயின்ஸ்ட் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் என்ன நடக்குது, ஃபைட் நடக்குது அந்த பேட்டில். அதான் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் 1526. இதில் தான் இது இப்ராஹிம் லோடியை பாபர் தோக்கடிச்சு முகல் எம்பையரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நிறுவுறாங்க. சரியா.
Okay, Ibrahim Lodi was defeated and Babur was not only able to take control of Delhi and Agra, but also got the rich treasure of Lodis. Okay, என்ன அப்படின்னா பாபர் டெல்லி ஆக்ரா மட்டும் கண்ட்ரோலில் மட்டும் எடுக்கிறேன். அவர் நிறைய ட்ரெஷர், ஓகேவா, நிறைய புதையலை லோடி வம்சத்தை சேர்ந்து அது நிறைய அதையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பாபர் கைக்கு போகுது. ஓகே, நிறைய ட்ரெஷரும் பாபர் கைக்கு போகுது. சம் கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் பேட்டில் வா. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இருக்கு இல்லையா, பானிபட் இந்த 1526 அதில் பார்த்தினா கீ முக்கியமான என்னது இருக்குது, அந்த கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படிலாம் பார்க்கலாம். சரி, அம்சங்கள் என்னென்னு. ஓகே, பாபருடைய சோல்ஜர்ஸ், ஓகே, பாபர் கிட்ட இருந்தக்கூடிய சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி, வாஸ் லெஸ் இன் நம்பர், பட் த ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹிஸ் ஆர்மி வாஸ் வேர் சுப்பீரியர். ஓகே, பாபர் கிட்ட சோல்ஜர்ஸ் ஆட்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ஓகேவா, சுப்பீரியராக இருக்குது. த கிரேட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பாபர்ஸ் மிலிட்ரி டாக்டிக்ஸ். ஓகே, பாபருடைய மிலிட்ரி டாக்டிக்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹி எஃபெக்டிவ்லி அப்ளைட் த ரூமி மெத்தட் ஆஃப் வார்ஃபேர். ஓகேவா, அவர் நம்மளோட பாபர் எந்த போர் யுக்தியை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தா ஆட்டோமன் மெத்தட் அப்படின்னு ஒரு ரூமி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா துல்குமா சிஸ்டம் ஆஃப் வார்ஃபேர். அந்த போர் முறைக்கு இன்னொரு சிஸ்டம் என்ன அப்படின்னா உருமி ஆட்டோமன் மெத்தட்னு இருக்கு இல்லையா, இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா துல்குமா சிஸ்டம் ஆஃப் வார்ஃபேர் அப்படிம்பாங்க. வேர் ஹி என்சைக்கிள்டு இப்ராஹிம் லோடிஸ் ஆர்மி ஃப்ரம் போத் ஃப்ளாங்க்ஸ். ஓகேவா, இப்ராஹிம் லோடி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆர்மி இரண்டு முனையிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாக்குறாங்க. ஓகேவா, என்சைக்கிள் இப்ராஹிம் லோடிஸ். ஓகேவா, இப்ராஹிம் லோடி ஆர்மியை ரெண்டு கரையிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாபர் தாக்குறாங்க. புரியுதா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போர் அப்படின்னு பார்த்தோம், இவங்களோட மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா போர் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஆர்மி வரும், இந்த சைட்லேருந்து ஆர்மி வரும், அந்த ரெண்டு ஆர்மியும் அப்படி மோதிப்பாங்க. இப்படி தான் நார்மலாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு சின்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க. என்ன அப்படின்னா ரெண்டு கரையிலேருந்தும் அவங்களோட ஆர்மி திடீர்னு தாக்குச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்ராஹிமோடைய ஆர்மி டோட்டலாக என்னது ஆகும் அப்படின்னு பார்த்தா டிஃபீட் ஆகும் இல்லையா. ரெண்டு சைட்லேருந்து தாக்கும் போச்சில் கட்டாயம் அந்த ஒரு மெத்தட், ஓகே, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃப்ரம் த சென்டர் ஹீஸ் கால்வரி மவுண்டட் அட்டாக் வித், ஓகே, சென்டரில் ஓகே, ரெண்டு சைட்லேருந்து வராங்க. அது மாதிரி சென்டர்லேருந்து அவங்களுடைய கால்வரி, அதாவது குதிரைப்படை இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுறது அப்படின்னா கால்வரி மவுண்டட் அட்டாக் வித் ஆரோ அண்ட் கன் ஃபயர் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே, அண்டர் எக்ஸ்பர்ட் ஆட்டோமேட் கன்னர். ஓகே, அப்போச்சில் அந்த பாபரோட டீமில் ஒரு நல்ல துப்பாக்கியெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆள் இருந்திருக்காரு, கன் ஃபயர் பண்ணக்கூடியது ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உஸ்தத் அலி முஸ்தஃபா. உஸ்தத் அலி அப்படிங்கிறவங்க முஸ்தஃபா அப்படிங்கக்கூடிய கன் ஃபயர் பண்ணக்கூடியவங்க. ஓகே, ஒரு சூப்பரான எக்ஸ்பர்ட்லாம் இருந்திருக்காங்க. வேறஸ் ட்ரென்ச்சர்ஸ் and barricade provided adequate defense against the march of the army. அது மாதிரி barricade வைக்கிறது, ட்ரென்ச்சஸ், ஓகேவா, ட்ரென்ச்சஸ் தெரியும் இல்லையா, வார்ஃபேர் யுத்தியில் பயன்படுத்தக்கூடிய அதுதான். சரி, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இது பண்ணிக்கிறாங்க. ஓகே, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இதாக இருந்துச்சு, ஆர்மியிலேருந்து எதிர் நாட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறாங்க. ஓகே, பாபர் ஆக்குபைட் டெல்லி அண்ட் சென்ட் ஹிஸ் சன் ஹுமாயூன் டு சீஸ் ஆக்ரா. என்ன அப்படின்னா பாபர் எதை ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டெல்லியை ஆக்குபை பண்ணிவிட்டு ஆக்ராவை ஹுமாயூன் தன்னோட பையன்கிட்ட ஹுமாயூன் கிட்ட கொடுக்குறாங்க. பாபர் தன்னைத்தானே சொல்லிக்கிடுறாங்க எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படி சொல்லிட்டு பாபர் தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. சரியா, விட்ரியட் பானிபட். இந்த பானிபட்லேயும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாபருக்கு வெற்றி கிடச்சிச்சு. உடனே ஒரு ஃபிர்ம் கிரவுண்ட் டு கன்சலேட் ஹிஸ் கன்க்வஸ்ட், பட் அட் த சேம் டைம் ஹி வாஸ் ஃபேஸ்ட் வித் நியூ ப்ராப்ளம்ஸ். என்ன அப்படின்னா ஒரு நிலையான ஆட்சி புரியலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் அவருக்கு பிரச்சனை வருது. நம்மளோட பாபருக்கும் பிரச்சனை வருது. என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா ஹிஸ் நோபல்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ் வர் ஈகர் டு ரிட்டர்ன் டு சென்ட்ரல் ஏஷியா. பாபர் கூட இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நோபல்ஸ், கமாண்டர்ஸ், அவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சென்ட்ரல் ஏஷியா கிட்ட திரும்பியும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. பட் தே டிட் நாட் லைக் த
எதனால் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட் வந்து அவங்களுக்கு பிடிக்கலை. சரியா, பிடிக்கலன்னா அவங்களுக்கு ஒத்துக்கல. அதான் ஓகேவா. தே ஆல்சோ ஃபெல் வந்து ஏலியனேட்டட் கல்ச்சர். இங்கே உள்ள கல்ச்சர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு புதுசாக இருக்குது. அது ஒரு காரணம். ஓகேவா. ஏன்னா அவங்களோட நோபல்ஸ் கமாண்டர்ஸ் எல்லாம் நம்ம திரும்பியும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இன்னொன்று வந்து ராஜ்புட் பார் ரேலிங் அரவுண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராணா சங்கா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ராணா சங்கா ஆஃப் மேவாரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாபரை அழைச்சிருப்பாங்க. இப்போ அவரே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாபருக்கு அகேன்ஸ்டாக என்னது இருக்கிறாங்க. ஓகேவா. கிங் ஆஃப் மேவா ராணா சங்கா. Rajput were rallying around under the leadership of Rana Sanka, the king of Mewar, and wanted to expel the Mughal forces. அது மாதிரி அவங்க இந்த ராணா சங்கா இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன ராணா சங்கா அவங்க வந்து மேவாரோடைய கிங். அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முகல் ஃபோர்ஸை எப்படியாச்சும் இங்கேருந்து என்ன பண்ணும் அனுப்பணும், எக்ஸ்பெல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆஃப்கான்ஸ் தோ டிஃபீட்டட் நோக்கு வந்து பானிபட். பானிபட்டில் எனக்கு வந்து ஆஃப்கான்ஸ் இருக்காங்க இல்லையா, சுல்தான்ஸ் பார்த்தோம் இல்லையா. சுல்தான்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆஃப்கான்ஸ் தான் நிறைய பேர் சுல்தான்ஸ் இருப்பாங்க இல்லையா. அந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்தால் அதான் ஆஃப்கான்ஸாக இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பானிபட்டில் தோட்டுத்துட்டாலும் அவங்க வந்து திரும்பி நோக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோர்ஸ் இப்போவும் இருக்குது. ஈஸ்ட் பார்ட் ஆஃப் நோக்கு வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார், ஓகே, பெங்காலில் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னும் ஆஃப்கன்ஸோட இது வந்து இருந்துகிட்ருக்கு. தே வர் ரீக்ரூப்பிங் டு ரீக்ளைம் தேர் லாஸ்ட் பவர். அவங்க வந்து இழந்த பவர் திரும்பியும் நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆஃப்கன்ஸ் இருந்துகிட்ருக்காங்க. இது வந்து பாபருக்கு உண்டான பெரிய பிரச்சனையாக இருக்குது. தன்னோட கமாண்டரும் நம்ம சென்ட்ரல் ஏஷியா கிட்ட போகணுன்னு இது பண்ணுறாங்க. ஓகே, நம்மளை இன்வைட் பண்ண அவங்கள இன்வைட் பண்ண ராஜ்புட்டான ராணா சங்கா இருக்காங்க இல்லையா, ராணா சங்கா அவங்களும் அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஆஃப்கன்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பாபருக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறாங்க. பாபர் கன்வென்ஸ் ஹிஸ் கம்பெனியன்ஸ் அண்ட் நோபல் டு ஸ்டே பேக் அண்ட் ஹெல்ப் இன் கன்சலேட்டட் த கன்குவார்ட் இந்த டெரிட்டரிஸ். ஓகே, நம்ம பிடிக்கப்பட்ட கன்குவார்ட் பண்ணக்கூடிய டெரிட்டரிஸை ஃபுல்லாக நம்ம ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் வந்து தன்னுடைய கன்வென்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா. அவங்கள எப்படியாச்சும் வந்து கன்வென்ஸ் பண்ணி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு தன்னோட கம்பெனி நோபல்ஸை. த நோபல் ஹூ வேர் நாட் வந்து இன்க்ளைன் டு வாட் ஸ்டேயிங் பேக் வேர் அலோட் டு கோ பேக் டு காபுல். அதுக்கு வந்து ஒத்துக்கிடாதவங்களே நீங்கள் சரி தாராளமாக நீங்கள் காபுலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஈவன் அஸ் ஹி சக்சீட் இன் திஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் ஹி ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் இன்வைட்டிங் த ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ராணா சங்கா. ஓகேவா. இருக்கிறவங்க இருங்க, போகிறவங்க போங்கன்னு சொல்லிட்டு பாபர் வந்து தன்னோட நோபல்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா ராணா சங்கா முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க தான் கூப்பிட்டுட்டே வந்தாங்க இல்லையா. அந்த பாபரை இன்வைட் பண்ணதே அவங்க தான். ஆனால் இப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகேன்ஸ்டாக இருக்காங்க. ராணா ஹாஸ் எக்ஸ்பெக்டட் பாபர் டு ரிட்டர்ன் டு காபுல். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராணா சங்கம் எதனால் கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள எப்படியாச்சும் தோக்கடிச்சிடணும், அவங்களோட இது பண்ணணும். அதுக்காண்டி அவங்கள ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. இன்னைக்கு திரும்பி அவர் காபுலுக்கே பேருவார் பாபர் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது அவர் பாபர் பண்ணல. அதான் ராணா சங்காக்கும் பாபருக்கும் இப்போ பிரச்சனை. த ராணா ஹேட் எக்ஸ்பெக்டட் பாபர்னு வந்து அவர் அப்படி எதிர்பார்த்துருக்காரு டு ரிட்டர்ன் டு காபுல் அண்ட் ஹிஸ் டிசிஷன் டு ரிமைன் இன் இந்தியா வாஸ் அ பிக் ஜல் டு ராணா சங்காஸ் டெரிட்டோரியல் ஆம்பிஷன். ராணா சங்கா இந்த இதெல்லாம் பிடிச்சிடலாம், டெல்லி ஆக்ரா நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பாபரையும் அழைச்சிருப்பாங்க. ஆனால் பாபர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம வந்து இங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரியா, இங்கேயே செட்டில் ஆகிடா, நம்ம கான்கோ பண்ண இடத்துல இங்கேயே பண்ணிடலாம் முடிவு எடுத்தது ராஜ்புட்க்கு இதாக இருக்குது இல்லையா, இதாக இருக்குது. த பேட்டில் பிட்வீன் த டூ பிகம் இன்எவிட்டபிள். அதனால் ராணா சங்காவுக்கும் நம்மளோட பாபருக்கும் என்ன இந்த சண்டை போர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக போயிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பேட்டில் ஆஃப் கன்வா. ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் முடிஞ்சுது 1526. அதுக்கப்புறம் த பேட்டில் ஆஃப் கன்வா நடக்குது 1527. யார் 2 பேருக்குள்ள நடக்கு அப்படின்னா நம்மளோட பாபர். பாபருக்கும் ராணா சங்காஃப்னுக்கும் மேவார், இங்கே 2 பேருக்கும் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தா பேட்டில் நடக்கு. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராணா சங்கா தோக்கடிக்கப்படுறாங்க. இந்த பாபரோட பொசிஷன் வந்து டெல்லி ஆக்ரா ரீஜியனில் நல்லா செக்யூராக வந்து இருக்குது. சம் கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் பேட்டில். இந்த பேட்டிலையும் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் கன்வா 1527. இதில் வந்து முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராணா சங்கா ஆஃப் மேவர் என்ஜாய் த சப்போர்ட் ஆஃப் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ராஜ்புட் சீஃப்ஸ். ராணா சங்கா ஆஃப் மேவா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய ராஜ்புட் சீஃப்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யார் மேவார். ராணா சங்கா ஆஃப் மேவா இருக்குது.
ஓகேவா. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜ்புட் சீஃப்ஸ் ஆஃப் விச் ப்ராமினன்ட் ஒன் வேர் ஆஃப் ஜாலோர், ஓகே, சிரோஹி, தும்கர்பூர் அம்பர் அலாங் வித் ராஜா மெடினி ராய் ஆஃப் சந்தேரி இன் மால்வா. மால்வாவில் ராஜா நுக்கு வந்து மெதினி ராய் அப்படி சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ராணா சங் ஆஃப் மேவாருக்கு சப்போர்ட் நுக்கு பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஹாசன் நுக்கு வந்து கான் ஆஃப் மேவர்த் அண்ட் முகமத் லோடி த யங்கர் சன் ஆஃப் நுகு சிகந்தர் லோடியுடைய இங்கே இளைய பையனான இங்கே முகமத் லோடி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராணா சங் ஆஃப் மேவர். இப்போ அப்படின்னா ராணா சங் ஆஃப் மேவர் ஒரு பெரிய நோக்கு வந்து சப்போர்ட்டே அவங்களுக்கு கிடைக்குது. ராஜ்புட் சீஃப்ஸ் வந்து நிறைய பேர் நோக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ராஜா நோக்கு மெதினி ராய் ஆஃப் சந்தேரி, மால்வால சந்தேரியில் உள்ள ராஜாவான மெதினி ராய் நோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மேவாத் நோக்கு ஹாசன் கான் சப்போர்ட் பண்ணுறாங்க. முகமத் நோக்கு லோடி, அதாச்சும் இப்ராஹிம் லோடியோடைய யங்கர் சன்னான முகமது லோடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ராணா சங் ஆஃப் மேவார்கிட்ட இருக்கிறாங்க. த பாபர் ஸ்ட்ரென்தன்ட் Babur declared the war against Rana Sanga to be jihad and adopted the title of Mughal Ghazni after the Mughal victory. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இந்த போர் நடக்குது. இல்லை பாபர் ஜெயிச்சிடறார் இல்லையா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் தனக்குத்தானே ஒரு பட்டம் நுகு வந்து சூட்டிக்கிறாரு. அதான் என்ன அப்படின்னு பார்த்தா அடாப்டர் த டைட்டில் ஆஃப் நுகு கஸ்னி அப்படி சொல்லிட்டு, ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா ஒரு பட்டம் சுட்டிக்கிறார். த எம்பரர் ஆஃப் நுகு வந்து ஹிந்துஸ்தான் சொல்லி சொன்னாங்க இல்லையா, ப்ரொக்ளைம் நுகு ஹிம்செல்ஃப் அஸ் த எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான் சொல்லிட்டு பாபர் சொன்னார். இப்போ வந்து கஸ்னி ராணா சங்காவை நுகு வந்து தோக்கடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. பாபர் நோக்கு ஸ்ட்ரென்தன் ஹிஸ் பொசிஷன். பாபர் தன்னோட பொசிஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் நோக்கு வந்து பண்ணுறாரு. ஓகேவா, ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. பை நோக்கு கான்குவரிங் ஏ செயின் ஆஃப் ஃபோர்ட்ஸ், நிறைய நோக்கு வந்து கோட்டைகளை நோக்கு வந்து பிடிச்சு தன்னுடைய பொசிஷனை நோக்கு நிலைநிறுத்துறாரு. குவாலியர், தோல்பூர், ஆக்ரா அண்ட் லார்ஜ் பார்ட் ஆஃப் நோக்கு ஆல் வார் ஃப்ரம் ஹாசன் கான் மேவதி. ஓகேவா, ஸோ ஹாசன் கான் வந்து நிறைய நோக்கு வந்து நிறைய நோக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஆல்வார் அப்படி சொல்லிட்டு நிறைய நோக்கு வந்து கோட்டையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிடிக்கிறாரு பாபர். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு நோக்கு வந்து போர் நடக்கும் 1528. அந்த போர் என்ன அப்படின்னு பார்த்தா பேட்டில் ஆஃப் நோக்கு சந்தேரி அப்படிங்கிற ஒரு போர். இந்த பேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பாபருக்கும் இங்கே மெதினி ராய் த ராஜ்புட் ரூலர் ஆஃப் மால்வா, மால்வாவில் இருக்கக்கூடிய ராஜ்புட் ரூலரான மெதினி ராய், ஓகே, அவங்களுக்கும் பாபருக்கும் என்ன அப்படின்னா சண்டை நடக்கும். அதான் நோக்கு சந்தேரி நோக்கு வந்து போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சந்தேரி போர் 1528 ஓகே அந்த ஆண்டில் நோக்கு நடக்கும். 1528 சந்தேரி நோக்கு வந்து போர் நடக்குது. பாபருக்கும் மெதினி ராய்க்கும் நடக்கும். சரியா, இதில் பார்த்தோம் அப்படின்னா பாபர் ஃபேஸ் லிட்டில் டிஃபிகல்ட்டி இன் ஓவர் கம்மிங் நோக்கு வந்து மெதினி ராயை நோக்கு வந்து ஃபேஸ் பண்ண கொஞ்சம் சிரமப்பட்டார். வித் ஹிஸ் டிஃபீட் த ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் அக்ராஸ் ராஜ்புட்னா வாஸ் கம்ப்ளீட்லி ஷட்டட். பாபர் had to however cut short his plan of further commands in the area due to growing disturbance of the Afghans in eastern வந்து உத்தரப்பிரதேஷ். இதுலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா எப்படியோ இந்த இதுலேயும் பாபர் ஜெயிச்சிடறாரு. ஓகே, மெடினி ராயை என்ன பண்ணிட்டா அப்படின்னா டிஃபீட் பண்ணுறாரு. ஓகேவா, பேட்டில் ஆஃப் நோக் வந்து காக்ரா அப்படிங்கக்கூடிய பேட்டில் இது நடக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இதில் 1529 காக்ராவில் ஒரு காக்ரா பேட்டில் நடக்கும். பாபருக்கும் யாருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த லாஸ்ட் சன்னா, அதாவது யங்கர் சன் ஆஃப் இப்ராஹிம் லோடி இருக்காங்க இல்லையா, முகமது லோடி, அவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய போர். ஓகே, யார் அப்படின்னா பேட்டில் ஆஃப் நோக் வந்து காக்ரா. ஓகே, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பீகார் கிட்டத்தில் இருக்குது. 1529 நடக்குது. இதுலேயும் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தா பாபர் தான் ஜெயிப்பாங்க. பாபர் கம்பல் த பெங்கால் அண்ட் நோக் வந்து ஆஃப்கான் ஆர்மி டு ரீட்ரீட். ஆஃப்கான்ஸ்கார் நோக்கு சரண்டர் டெல்லி, பட் தே வாஸ் ஸ்டில் பவர்ஃபுல் இன் த ஈஸ்ட். ஓகேவா, டெல்லியை வந்து ஆஃப்கான்ஸ் வந்து ஒப்படைச்சிடுறாங்க. அது இவங்க ஆஃப்கான்ஸோட சீஃபாக இருந்து தான் முகமது லோடி செயல்படுறாங்க. சரியா, ஓகே, என்ன அப்படின்னா பெங்காலோடைய நோக்கு வந்து ருஷ்ரஸா அப்படிங்கிறவங்களும் ஆஃப்கான் இந்த முகமது லோடிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆஃப்கான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லியை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஈஸ்ட் சைட் பீகார்லலாம்
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆஃப்கன்ஸோட இதான் இருக்குது. பாபர் நோகு கம்பல்டு த பெங்கால் அண்ட் ஆஃப்கன் ஆர்மிஸ் டு ரீட்ரீட். he could not win a decisive victory. Shortly afterward பாபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறந்துடுறாரு. ஓகேவா, டு ரீட்ரீட் he could not win a decisive victory. இது பண்ணாட்டாலும் என்ன பண்ணுறாருன்னா இது வந்து ஒரு என்னது அவர் அவங்கள்ட்ட டெல்லியே கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் ஈஸ்ட் சைடில் ஆஃப்கன்ஸ் இருக்க தான் செய்தாங்க. இருந்தாலும் அவர் வந்து இறந்து போயிறார் 1529 காக்ரா போருக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அது முகமது லோடிக்கும் பாபருக்கும் இந்த நடுவில் நடக்குது. பாபர் வந்து இறந்து போயிறாரு 1530 இறந்து போயிறாங்க. ஆக்ராவில் இறந்து போயிறாரு. while on his way to காபுல். காபுலுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு நடக்கும் போச்சுல என்ன பண்ணுறாங்க, இறந்து போயிடுறாங்க. நம்மளுடைய பாபரை எங்கே புதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆரம்பாக். பாக் அப்படின்னா கார்டன் சொல்லுவாங்க. இந்த அரம்பாக் அப்படி சொல்லிட்டு அரம்பாக் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து ஆக்ராவில் புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா லேட்டர் ஹிஸ் பாடி வாஸ் டேக்கன் டு வந்து காபுலுக்கு கொண்டு போகப்படுது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வந்து பாபருடைய அட்வென்ட் இன்டு இந்தியா. பாபர் வந்து இந்தியாவுக்கு வந்ததுனால என்ன நன்மைகள் நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா செக்யூரிட்டி தான். செக்யூரிட்டி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் வந்து இன்வென்ஷன் ஃப்ரம் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர். காபுலில் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்த, அதாவது ஆப்கானிஸ்தான்லேயே நார்த் வெஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடியது ஆப்கானிஸ்தான். அதுலேருந்து வரக்கூடிய படையெடுப்புகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா கம்மியாகும். ஒரு செக்யூரிட்டி வந்து இந்த மாதிரி இருக்கும். அது ஒன்று. பாபருடைய வருகையினால் ஏற்பட்ட நன்மைகள்னு சொல்லி பார்த்தா ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் த டவுன்ஃபால் ஆஃப் த குஷனா எம்பையர் காபுல் அண்ட் கந்த்ரா பிகம் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த முகல் எம்பையர். ஸோ என்ன அப்படின்னா குஷானாவுடைய காலகட்டத்தில் தான், குஷானா எம்பையர் அந்த காலகட்டத்தில் தான் காபுல் கந்தஹர் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டாக இருந்துச்சு. அது அவங்களுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா முகல் எம்பையரில் தான் இந்த காபுல் கந்தஹர் அதெல்லாம் என்னது நம்மளோட இந்தியாவில் ஒரு ஆட்சி புரிஞ்சிட்ருக்க ஒரு எம்பையருக்கு கீழே வருது. திஸ் நாட் ஒன்லி ஸ்ட்ரென்தன் த இந்த ஏஷியன் ஃபாரின் ட்ரேட். இது வந்து ஒரு ஃபாரின் ட்ரேடே என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு. ஃபாரின் ட்ரேடை ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு. அது மாதிரி நல்ல செக்யூராகவும் இருந்துச்சு நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் ஆல் இந்தியா எம்பையர். ஓகேவா, எல்லா இந்தியாவுக்கே ஒரு எம்பையருங்கிற ஒரு இதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண வந்துச்சு. பை பிரேக்கிங் த பவர் ஆஃப் த ராஜ்புட் வந்து கான்ஃபிடென்சி. ராஜ்புட்டுடைய கூட்டணி வந்து இது பிரேக் பண்ணி ஆல் இந்தியா எம்பையர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது மாதிரி ஒரு வார்ஃபேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு போர் முறைகளில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய இது, அதாவது கன் பவுடர் அப்படிங்கிறது பாபர் வந்த டைம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா யூஸ் பண்ணுவாங்க. அந்த கன் பவுடர், குதிரை, ஆர்டிலரி அதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டது பாபர்னால தான். பாபர் தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்தியாவுக்கு. அது மாதிரி ஷீ எக்ஸ்டாப்ளிஷ் த அத்தாரிட்டி ஆஃப் த கிங்கின் டெல்லியில் திரும்பி வந்து ராஜாவுடைய ஆட்சி, அதாவது அத்தாரிட்டியை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ரீஎக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. விச் ஹாஸ் பீன் எக்ஸ்ப்ளாய்டட். ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த ராஜா அப்படிங்கக்கூடிய இது வந்து இதாச்சு. ஓகேவா, அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்பி வந்து அதை ரீஎக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ராஜாவுடைய அத்தாரிட்டியை டெல்லியில். ஹீ லெட் பை அன் வந்து எக்ஸாம்பிள் அண்ட் வாஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பேர் டு ஷேர் த ஹார்ட்ஷிப் ஆஃப் ஹிஸ் சோல்ஜர். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் தோ அண்ட் ஆர்த்தடாக்ஸ் சன்னி, இவர் வந்து ஒரு சன்னி இது ஆர்த்தடாக்ஸான ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஹி வாஸ் நெவர் பைகார்டன் அண்ட் நாட் லெட் பை ரிலிஜியஸ் டிரைவன். இவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் பற்றுள்ளவராக வந்து இல்லை. அவர் வந்து முஸ்லீம்ஸ் இதை வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு சன்னி இதை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து ஹி வாஸ் நெய்தர் பைகார்டன், அதாச்சு ஒரு ரொம்ப இனவெறியாளராக இல்லை. ஓகேவா, ஒரு ரிலீஜியஸ் டிவைனை இது பண்ணக்கூடியவங்களா இல்லை. ஓகேவா, ஆனால் ஆர்த்தடாக்ஸாக ஒரு சன்னி ஃபாலோவராக இருக்கிறாங்க. ஹி வாஸ் அ டிவோட்டட் ஃபாலோவர் ஆஃப் யாரோடைய வந்து ஃபாலோவர் அப்படின்னு பார்த்தா எந்த சூஃபி அப்படின்னு பார்த்தா பஜ்வா உபைத்துல்லா அக்ரார் அவங்களுடைய
ஃபாலோவர் தான் யார், நம்மளுடைய பாபர். ஹி வாஸ் டீப்லி நுகுலாண்டின். இவர் வந்து பாபருக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெர்ஷியன் வந்து அரபிக் அதை வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் ஹீ இஸ் ரெக்கார்ட் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் ஹிஸ் ஓன் டங். அவருடைய சொந்த தாய்மொழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தர்கிஷ். அதுலேயும் வந்து நல்லா எழுதுவார். அவங்க வந்து நல்ல பெர்ஷியன் அரபிக் அப்படி அதை நல்லா தெரியும். அது அவங்களுடைய சொந்த தாய்மொழி வந்து தர்கிஷ், அதையும் நல்லா இது பண்ணுவார். தன்னுடைய இதை வந்து சுயசரிதை எழுதுவாங்க இல்லையா, அப்படின்னு வந்து எழுதுகிறாரு பாபர் நாமா அப்படி சொல்லிட்டு. அது வந்து தன்னோட தாய்மொழியில் தர்க்கியில் தான் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறமா பெர்ஷியன் மொழிக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்துல் ரஹீம் கான் ஐ கனா. அப்துல் ரஹீம் கான் ஐ கனா அவங்க தான் பாபருடைய தர்க்கி மொழியில் எழுதியிருக்கக்கூடிய அவரோட நூலை அவங்களுடைய இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பெர்ஷியனில் என்ன பண்ணுறாங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரோட் வந்து மஸ்னவி அப்படிங்கக்கூடிய இதையும் என்ன பண்ணுறாரு எழுதுறாரு. யார், நம்மளுடைய மஸ்னவி அப்படிங்கிறதையும் எழுதுனது யார் அப்படின்னா பாபர் தான். ஹி வாஸ் எ கீன் லவ்வர் அண்ட் அப்சர்வர் ஆஃப் நேச்சர். அவர் இயற்கையை வந்து விரும்பி தான் யார் அப்படின்னா நம்மளோட பாபர். அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பூக்கள் பழங்கள்லாம் இருக்குள்ளே நம்மளோட கண்ட்ரியில் அதை வந்து நல்லாவே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் நம்மளுடைய பாபர். புது கண்ட்ரி, புதுசான கலாச்சாரம், புதிய செடி மரம் கொடிகள்லாம் பார்க்கும்போது ஒரு இணைப்புரியாத இன்பம் வரும் இல்லையா, அதான் பாபருக்கு. இன்ட்ரடியூஸ் வந்து சார் பாக்ஸ். சார் பாக்ஸ் அப்படின்னா 4 இதில் இருக்கக்கூடிய கார்டன் இருக்கக்கூடிய இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் யார், நம்மளோட பாபர் தான். இன்ட்ரடியூசிங் வந்து சார் பாக்ஸ் சிஸ்டமேட்டிக்கலி லைட் அவுட் கார்டன் வித் ரன்னிங் வாட்டர் அண்ட் ஃபவுண்டன்ஸ். ஒரு நல்ல ப்ராப்பராக வந்து தண்ணி வந்து போகிற மாதிரி ஃபவுண்டன் வைக்கிற மாதிரி ஒரு கார்டனை வந்து இது பண்ணுறது, சிஸ்டமேட்டிக் வந்து கார்டனை வந்து இது பண்ணுறது. ஆனால் சார் வந்து பாக் அப்படின்னா கார்டன் சொல்லுவாங்க. சார் பாக் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்மளுடைய பாபர் தான். அதுக்கப்புறம் பில்டு 2 மாஸ்க். 2 வந்து மசூதி கட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒன்று வந்து பானிப்பட்டில் ஒரு மசூதி, இன்னொன்று வந்து சம்பத் இன் ரோஹில்ஹண்ட். ரோஹில்ஹண்டில் ஒரு மசூதி. பானிப்பட்டில் ஒரு மசூதி, இன்னொன்று ரோஹில்ஹண்டில் சம்பத் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மசூதின்னு சொல்லிட்டு 2 மசூதி கட்டியிருக்காரு நம்மளோட பாபர். இதான் பாபர் வந்ததுனால நமக்கு கிடச்ச நன்மை. ஒரு நியூ வார்ஃபேர் மெத்தட் கிடச்சிருக்கு. ராஜா அப்படிங்கக்கூடிய இதை வந்து திரும்பி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியெல்லாம் ஒரு நல்ல செக்யூரிட்டி கிடச்சிருக்கு. பெர்ஷியன் அரபி புதுசாக வந்து லாங்குவேஜ் அவர் நல்ல வந்து சுயசரிதை அவர் இதை எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒரு நல்ல லிட்ரேச்சர் கிடச்சிருக்கு. ஒரு நேச்சர் லவராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்பா கார்டனை வந்து இப்படி தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா அப்புறம் 2 மாஸ்க் பானிபட் இன்னொன்றுக்கு வந்து சம்பத்தின் ரோஹில்ஹண்டில் இது பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா கன் பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபர் நம்ம கண்ட்ரிக்கு வந்ததுனால ஏற்பட்ட சிக்னிஃபிகன்ஸ். பாபர் பற்றி நான் பார்த்தோம். ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாபர் பற்றி பார்த்துட்டோம். ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.